ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது இன்றைக்கி நடந்த தமிழக சட்டமன்ற பேரவை கூட்டத்தில் விதி 110 கீழே தமிழக அரசு சார்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி வச்சுருக்காரு. அந்த திட்டத்தினுடைய பெயர் வெற்றி பயணம். ஸோ அந்த வெற்றி பயணம் திட்டத்திற்கு யாரெல்லாம் தகுதி அடைகிறாங்க அப்படிங்கிற முழுமையான விவரங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டைரெக்டாக இன்ஃபர்மேஷனுக்கு போயிடலாம். அதாவது தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தில் மாநகரம், நகர்ப்புறங்களில் சாதாரண மற்றும் மலை பேருந்துகளில் 40 கிலோமீட்டர் வரை மட்டுமே பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகிறது. எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் பேருந்துகள் மற்றும் புறநகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் அனுமதிக்கப்படுவதில்லை. மொப்சில், அதாவது எக்ஸ்பிரஸ்ஸு, எல்எஸ்எஸ்ஸு, டீலக்ஸு, அது மட்டும் இல்லாமல் மொப்சில், இந்த பஸ்ஸெல்லாம் அந்த மகளிருக்கான இலவச பயணம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. அதாவது அக்டோபர் 2ஆம் தேதியில் இருந்து இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வருது. அந்த அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து அனைத்து மகளிருக்கும் எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் மற்றும் மப்சில் பேருந்துகளில் கட்டணம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் கட்டமாக என்ன சொல்கிறாங்க பாருங்கள். மாநகரம், நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி மாநகரம், நகரப்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். மேலும் கூடுதலாக மாவட்டங்களுக்கிடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளில் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஒரு ஹைலைட்டான பாயிண்ட் பாருங்கள். இத்திட்டத்தில் பயன்பெற வருமான உச்சவரம்போ மற்றும் மேற்கொள்ள விரும்பும் பயண எண்ணிக்கையிலோ கட்டுப்பாடுகள் கிடையாது. அனைவருக்கும் இது பொருந்தும். அனைத்து மகளிருக்கும் இது பொருந்தது. அது மட்டும் இல்லாமல் இத்திட்டத்தின் கீழ் திருநரும், அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெற்றி பயணம் வழியாக மகளிரின் வாய்ப்புகள் விரிவடைந்து குடும்பங்கள் முன்னேறி சமூக நீதியும் சமத்துவமும் நிலை பெற்று வளமான வெற்றி தமிழ்நாட்டை உருவாக்கும் நமது பயணம் மேலும் வலுப்பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திட்டத்திற்காக ஆண்டுதோறும் 6000 கோடி ரூபாய் செலவினம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த திட்டம் மூலமாக ஏற்கனவே இருந்த அந்த மகளிர் பயணத்தை தாண்டி ஏற்கனவே பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர் வரைக்கும் தான் அந்த ஒரு திட்டம் செயல்பட்டு இருந்தது. 40 கிலோமீட்டர் வரைக்கும் தான் அந்த மகளிர் பயணம் செய்வதற்கு இலவசம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது அதனை தொடர்ந்து பாருங்கள், மாநகரம் மற்றும் நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி, அதாவது சிட்டி, மெட்ரோ சிட்டி, சிட்டிஸு, ஸோ இதுக்குள்ளார டிஸ்ட்ரிக்டுக்குள்ளார பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பிரஸ்ஸு, எல்எஸ்எஸ்ஸு, டீலக்ஸு இது போன்ற பஸ்ஸுகள் எல்லாத்துலேயும் இதுக்கு முன்னாடி கட்டணம் மகளிருக்கும் கட்டணம் வசூலிச்சிட்டு இருந்தாங்க. பட் இதுக்கப்புறம் அது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எக்ஸ்பிரஸ் பஸ்லேயும் போய்க்கலாம், எல்எஸ்எஸ் பஸ்லேயும் போய்க்கலாம், டீலக்ஸ் பஸ்லேயும் கட்டணம் இல்லாமல் பயணங்கள் மேற்கொள்ளலாம். ரெண்டாவது படியாக மாவட்டங்களுக்கிடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக அந்த மொப்சில் பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மொப்சில் பஸ்லேயும் இனிமேல் கட்டணம் இல்லாமல் பயணம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். இப்போது இந்த எக்ஸ்பிரஸ்ஸு, எல்எஸ்எஸ்ஸு, டீலக்ஸு, ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஷியேஷன் என்ன அப்படின்னு நம்ம சும்மா ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். அதாவது எக்ஸ்பிரஸ், டீலக்ஸ் அப்படின்னா இன்டர்சிட்டி, அதுக்கப்புறம் லாங் டிஸ்டன்ஸ் நான் ஏசி சர்வீஸ் பஸ்ஸு. அது சீட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3x2 அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த எக்ஸ்பிரஸ் அண்ட் டீலக்ஸ் பஸ்ஸஸ் எல்லாமே லாங் டிஸ்டன்ஸ் போகக்கூடிய பஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி எல்எஸ்எஸ் அப்படின்னா ஒரு சர்டன் சிட்டிக்குள்ளார லிமிட்டட் ஸ்டாப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்எஸ்எஸ் அப்படின்னா ஒரு அர்பன் சிட்டி அல்லது மெட்ரோபாலிட்டன் அந்த சிட்டிக்குள்ளார லிமிட்டட் ஸ்டாப் சர்வீஸ், ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் அது நிற்கும், எல்லா இடத்துலையும் நிற்காது. அந்த பஸ்லேயும் இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம். மூணாவதாக மப்சில் பஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரூரல் அண்டு இன்டர் டிஸ்ட்ரிக்ட் கனெக்டிங் பஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சின்ன டவுன்லேருந்து ஒரு மேஜர் சிட்டிஸை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பஸ்ஸுக்கு பேர் தான் மொப்சில் பஸ்ஸஸ். அதுலேயும் பார்த்திங்கன்னா இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த தகவல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அக்டோபர் 2ஆம் தேதியிலேருந்து அனைத்து மகளிருக்கும் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.